நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை வீட்டுக்குள் புகுந்து சேதப்படுத்திய காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரன். நீலகிரி மாவட்டம் என்பது பொதுவாகவே காட்டு யானைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தற்போது சம்பவம் எப்படி நடந்தது? கூடுதல் விவரங்கள் மகேஷ். விக்னேஷ், சம்பவம் நடந்த பகுதி கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் செல்லக்கூடிய முக்கியமான சாலையில் இருக்கிறது. இந்த பகுதியில் கடந்த ஓராண்டிற்கு மேலாகவே இந்த ஒற்றை யானை தொடர்ச்சியாக வாகனங்களை மட்டுமே சேதப்படுத்தி வந்தது. இந்த நிலையில் இன்று காலை இந்த யானை திடீரென ஊருக்குள் புகுந்த நிலையில் ஒரு வீட்டுக்குள் புகுந்து வீடை உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறது. அத்தோடு சாலையில் சென்ற கார் ஒன்றையும் தாக்கி சேதப்படுத்தியதில் அதில் இருந்த ஒருவர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருக்கிறார். இந்த நிலையில் யானையிடமிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த தேவாலா டிஎஸ்பி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிகாரிகள் வந்து உரிய பாதுகாப்பு தர நடவடிக்கை எடுப்பார்கள் என உறுதியளித்தார். இந்த நிலையில் வரக்கூடிய வியாழக்கிழமை கூடலூர் மாவட்ட வன அலுவலர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி யானையை பாதுகாப்பு, அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கிராம மக்கள் தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக தமிழகம் கேரளா இடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.